ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ப்ரூச்சஸ் கிளாஸ் தான். ப்ரூச்சஸ் கிளாஸ் வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்குது. எந்தவித பேமெண்ட் எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் ப்ரூச்சஸ்க்கான மெட்டீரியல்ஸ் நான் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் எல்லா மெட்டீரியல்ஸும் வாங்கிட்டு என்னட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 1 to 5 கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம குரூப்புக்கு மூவ் பண்ணுவோம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸில் ஸ்ட்ரிங் ஷீட் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஷீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது ஷ்ரிங்க் ஷீட். ஓகேவா? இது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டுன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஷைனிங்காகவும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி கொரன்னு ரஃப்பாகவும் இருக்கும். சரியா? இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கொரன்னு ரஃப்பாக இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ராயிங் எதுவும் நம்ம வரைஞ்சிக்கிறது அப்படின்னா ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஷைனிங் பக்கம் வரையாமல் இந்த கொர ரஃப் பேஜில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் ப்ளைனாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை இதில் நீங்கள் கலர் கொடுத்துமே ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ப்ளைனாகவும் ஒர்க் பண்ணலாம், இல்லை கலர் கொடுத்தும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது பால் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீட் பண்ணும்போது இது மேலே ஒரு மெட்டீரியல் வச்சு தான் நம்ம ஹீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் ஷீட் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பறந்து போயிடும். சரியா? அதே மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் எக்யூப்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி எம்போஸ்டாக ஃப்ளவர் டிசைன் வரும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக வச்சு ஹீட் பண்ணுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் பெண்டாயும் கொஞ்சம் பெண்டாகாமல் ஷேப் கோணல் மணலாக இருக்கும். சரியா? கோணல் மணலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா இது மேலே ஃப்ளாட்டாக இருக்கிற மெட்டீரியல் எதையாவது வச்சு ஒன் டைம் புஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் ஃப்ளாட்டாக கிடைக்கும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பெண்டாகி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் வச்சு புஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகேவா? நம்ம இதுக்கு தான் இந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஷீட் கலராக வேணும், நீங்கள் கலர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது மாதிரி கலர் இருக்குது. சரியா? நான் இந்த கேமலில் இது மாதிரி கலர் டிசைன்ஸ் நிறைய இருக்குது. சரியா? இந்த மாதிரி கலர் வெரைட்டி நிறைய இருக்குது. இதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்குதோ, ஓகேவா, உங்ககிட்ட என்ன இருக்குதோ பென்சில் இருக்குதா, இல்லை பெயிண்ட் இருக்குதா, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக தான் கலர் அப்ளை பண்ணணும். ஓகேவா? நீங்கள் டார்க்காக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷ்ரிங்க் பண்ணதுக்கப்புறமா இன்னும் ரொம்ப டார்க்காக கிடைக்கும். சரியா? உங்களுக்கு டார்க்காக வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக வேணும் அப்படின்னா ரொம்ப மைல்டாக தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் எனக்கு தேவையான டிசைனை நான் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஃப்ளவர் டிசைன் வேணுமோ நீங்கள் அதை ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் நம்ம ஹீட் பண்ண போகிற டூல். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். இதில் பட்டன் இருக்கும். நீங்கள் ஃப்ளக் பாயிண்டில் ஆன் பண்ணிவிட்டு இதை ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட் ஆகும் இது. ஸோ நம்ம இதை ஒர்க் பண்ணும்போது பார்ப்போம். சரியா? இப்போது நம்மளுக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஃப்ளவர் தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல இந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். இதில் நம்ம அவசரமெல்லாம் கட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக கட் பண்ணணும். நம்மளுக்கு என்ன ஷேப்பில் ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்பில் பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை நல்லா கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை எப்படி ஹீட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இந்த கிளாஸில் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்படி இதில் ஹோல்ஸ் போடுறது, இதில் வேறு மாதிரியான மெட்டீரியல்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஓகேவா? கட் பண்ணும்போது பொறுமையாக கட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் தெருப்பு விழுகக்கூடாது. சரியா? ஸோ ரொம்ப பொறுமையாகவே கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக இப்படி கட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? எங்கெங்கே உங்களுக்கு தேவையோ இங்கே இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படுற இடத்த நீங்கள்
கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரியா? ஸோ இது கட் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துலலாம் லைட்டாக தெறிப்பு விழுந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி விழுகாமல் ரொம்ப பொறுமையாக கட் பண்ணணும். ஏன்னா இது பிளாஸ்டிக் ஷீட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து சேஃபாக தான் கட் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஹீட் பண்ணும்போது ஷைனிங் பக்கம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதில் கலர் கொடுக்கும்போது இந்த கோரன்னு இருக்கிற பக்கம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த பிங்க் கலர் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா? இந்த பிங்க் கலரை எடுத்து இந்த சுற்றிலும் இங்கே இப்படி கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த கிளாத் மேலே தெரியுதான்னு தெரில. ஸோ நான் இதை மேலே வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இது மேலே நான் இப்படி கலர் கொடுத்துக்கிறேன். நம்ம லைட்டாக கொடுத்தோம் அப்படின்னாலே போதும். ஏன்னா வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு கலர் வந்து நல்லா டார்க்காகிடும். சரியா? உங்களுக்கு நல்லா டார்க்காக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா டார்க்காகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அதனால் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. டார்க்காக வேணுங்கிறவங்க டார்க்காக அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் லைட்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லா சைடும் நான் இந்த மாதிரி இந்த பிங்க் கலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்து கலர் மிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம எப்படி ஹோல்ஸ் பண்ணுறது, அதில் கீ செயின் எப்படி மேக் பண்ணுறது, இயரிங்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, இல்லை ப்ரூச் ஒர்க்கு நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? இது மாதிரி நான் இப்போ கலர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சென்டரில் ஒயிட் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சென்டரில் இந்த மாதிரி ஒயிட் கலர் கொடுத்துட்டேன். இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் கிடச்சிருக்குது. இப்போ நம்ம இதை ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்யூப்மெண்ட் சொன்னோம் இல்லையா, இந்த பால் எக்யூப்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்படி சென்டராக நான் அப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்படி சென்டராக நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது மேலே நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகேவா? இப்படி வச்சுட்டு நம்ம ஹீட் பண்ணுவோம். பொறுமையாக வந்து ஹீட் பண்ணுங்கள். எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து சுருக்கம் விழுகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்தந்த இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கரெக்டான ஒரு ஷேப்க்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரே இடத்துல போட்டு ஹீட் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா தான் வரும். எடுத்த உடனே என்ன ஹீட் ஆகலை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் எங்கெங்கெல்லாம் பெண்டாக இருக்கோ அந்த இடத்துலலாம் திரும்பி அகைன் நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து கிடச்சிடும். சரியா? ஓரளவுக்கு மேலே அது வந்து ஹீட் ஆகாது. ஏன்னா அதுக்கான ஷேப் கிடச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹீட் ஆகாது. அது அப்படியே தான் இருக்கும். பாருங்கள், நம்ம ஹீட் பண்ணியுமே ஆகலை பாருங்கள். அவ்வளோதான் அதோட ஷேப்பு. நம்மளுக்கு ஷேப் கிடச்சிட்டு நம்மளுக்கு செய்ய போகிற டிசைன் வந்து ஃப்ளாட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னா அது ஹீட்டாக இருக்கும் போதே மேலே ஏதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பாக்ஸை வச்சு நீங்கள் லைட்டாக புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேவா? இல்லை எனக்கு பெண்டாகி வேணும், 3D எஃபெக்டில் வேணும் அப்படின்னா அந்த பால் எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து புஷ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஹீட்டாக இருக்கும்போதே பண்ணணும். இது நல்லா சூடாக இருக்கும். நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சூடாக இருக்கும். ஸோ நல்லா சூடு ஆறட்டும். ஆறின பிறகு நீங்கள் எடுத்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி இது மேலே உங்களுக்கு ட்ராயிங் தெரியக்கூடாது, இன்விசிபிளாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான டிப்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு எப்படி கட் பண்ணுறது, எப்படி வந்து ஹீட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த ஸ்டெப்பெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். ஓகேவா? இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு ஃப்ளாட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2-3 டிசைன் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் ஹீட் பண்ணும்போது இடையில கையை விட்டுறாதீங்க. நம்ம என்ன மெட்டீரியலை யூஸ் பண்ணுறோமோ அது மட்டும்தான் அந்த ஹீட்டில் படணும். ஸோ வந்து கையை எதுவும் விட்டுறாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹோம்ஒர்க்கை நீங்கள் குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் இதே மாதிரி ஒரு 3 டிசைன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.